வாங்கம்மா உள்ள இருக்க நம்ம முத்துப்பட்ட ஃபன் யூடியூப் சேனலுக்குள்ள இப்போதான் முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி பட்டன் நிற்குதுல அதையும் அமுத்துங்கம்மா. அப்போதாம்மா நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். வாங்கம்மா கமாண்ட் ஆஃப் த டேவை பார்க்கலாம். ஜெயின்ஸாக்கு மட்டும் இல்லை மாமி, எங்களுக்கும் கிளியராக புரிஞ்சிருச்சு. சூப்பர், தொடர்ந்து இது போல் வீடியோ போடுங்க மாமி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா, உங்கள் ஆதரவுக்கு நன்றிம்மா. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று ஈரான் அமெரிக்காவுக்கு போர் நிறுத்தணும்னா சில கட்டளைகளை விதிச்சிருந்தாங்க, நிபந்தனைகளை. அந்த நிபந்தனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நல்ல விரிவாக பார்க்கலாம். வாங்கம்மா. என்ன ரசீதா, போர் என்ன லெவலில் போய்கிட்டு இருக்குது? நேற்று இந்த நிபந்தனைகள்லாம் பற்றி சொல்கிறேன்டிய ஒன்று ஒன்றா சொல்லுவேன், கேட்போம் என்னென்ன நிபந்தனைண்டு. ஜெயின்ஸாவிலும் ரொம்ப ஆர்வமாக்கிறா. முதல் நிபந்தனையை இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு சர்வதேச நீதிமன்றத்தில் நிப்பாட்டணும்னு சொல்லிக்கிறாங்கம்மா. ஈரான்லேருந்து இவன் இந்த ஆயத்துல்லா கமேனியை கொலை பண்ணான்ல, அதனால அவனை கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிப்பாட்டி, எப்படி சதாம் ஹுசைனை தூக்கில போட்டாங்களோ அதே மாதிரி இந்த நெதன்யாகுவை நீதிமன்றத்தில் நிப்பாட்டி தூக்கில போடணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு முதல் கோரிக்கையே. அப்படிலாம் நடக்குமா? நெதன்யாவை கொண்டு போய் தூக்கில போட்டுருவாங்களாமா? நியாயப்படி பார்த்தா அவனை தூக்கில போடணும். ஆனால் எங்கிட்ட பார்த்தாலும் எல்லாருமே நீதிமன்றத்திலேருந்து ஐநா சபையிலேருந்து எல்லாமே அமெரிக்காவோட கைக்கூலியாக தானே இருக்குது. என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ரெண்டாவது, இஸ்ரேல் தனது படைகளை அக்டோபர் 7ஆம் தேதிக்கு முந்தைய எல்லைக்கு திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அக்டோபர் 7ஆம் தேதினா போன வருஷம் அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் படை அந்த எல்லையை விட்டு தாண்டி நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த படைகள்லாம் என்ன பண்ணணும், பின்வாங்கி தான் சொந்த நாட்டுக்கு, அந்த நாட்டோட பவுண்டரிக்குள்ளே, அந்த எல்லைக்குள்ளே போயிடணும் அப்படிங்கிறது அவங்களோட ரெண்டாவது கோரிக்கை. போண்டு சொல்லி பார்க்கணும். போகலண்டா ஒரு ராக்கெட் எடுத்து அடிக்க வேண்டியது தான் ஒன்றும் இல்லை, தொலையட்டு. அடுத்ததா, அரபு மண்ணில் உள்ள அனைத்து அமெரிக்க தளங்களும் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் சொல்லிக்கிறாங்க. இதை என்ன, அந்த துபாய், சவுதி, கத்தார் இதெல்லாம் என்ன பண்ணுறோம், அமெரிக்காக்காரன் இருந்துக்கிட்டு நான் அந்த பாதுகாப்பு தர்றேன்னு சொல்லிக்கிட்டு கப்பலையும் ராக்கெட்டையும் கொண்டு வச்சுக்கிட்டு அவதிப்பட்டு நிற்கிறான்ல. அரபு நாட்டிலேருந்தே இவனுக்கு மொத்தமாக போயிடணும். ஆனால் அங்கே உட்காந்துக்கிட்டு அச்சுறுத்தல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது என்னைய, புரியுதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஈரான் சொல்லுது. இது அமெரிக்காக்காரனோ கேட்பானோலாம் என்னங்கிறது தெரியல. ஆனால் அமெரிக்காக்காரன் கேட்குறானோ இல்லையா, அரபு நாடே கொஞ்சம் நல்லா அனுப்பி விட்ருவாங்க, நீங்கள் தொலைங்க, நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கிழிச்சு அதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, இது நாள் வரைக்கும் ஈரான் மேலே விதித்த பொருளாதார தடைக்கு ஈரானுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். அது அல்லாமல் மற்றும் அதிபர் ட்ரம்ப் ஈரானிய தலைவர்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. உமா, நானும் நிறைய தடவை நியூஸ் பார்க்கும்போது இந்த ஒரு நாட்டின் மீது பொருளாதார தடை விதித்தது அப்படிங்கிறாங்களா. அந்த பொருளாதார தடைனா என்னம்மா? இந்த பொருளாதார தடைனா வேற ஒன்றும் இல்லடா முஸ்தபா. அமெரிக்காக்காரங்கிறான்ல, அவனுக்கு யார் யாரெல்லாம் பிடிக்காதோ அந்தந்த நாட்டுக்கெல்லாம் பொருளாதார தடை விதிக்கிறேன்னு சொல்லுவான். பொருளாதார தடைங்கிறது என்னண்டா, அந்த நாட்டு கூட யாரும் வியாபாரம் பண்ணக்கூடாது, அவங்கள்ட்ட எந்த பொருளும் கொடுக்கக்கூடாது, அவங்கள்ட்ட எந்த பொருளும் வாங்கக்கூடாது, எண்ணெய் இருக்கா எண்ணெய் வாங்கக்கூடாது, பெட்ரோல் டீசல் வாங்கக்கூடாது. இந்த மாதிரி அமெரிக்காக்காரன் என்ன பண்ணுவான், அவனும் வாங்க மாட்டான். அவன் கீழே மிரட்டி வச்சுக்கிறான்ல சில நாடுகளை, அவனுவளையும் வாங்க விட மாட்டான். அவனுவ வாங்காட்டி என்ன வேற யார்ட்டையாவது விற்க வேண்டியது தானே. அங்கே தாண்டி அவனு ஒரு சிக்கலையும் ஏற்படுத்தி வச்சுக்கிறானுவ. என்னன்னா, அந்த உலகத்தில் எந்த நாடு எந்த நாட்டுகிட்ட எதை கொடுத்தாலும் வாங்கினாலும் அமெரிக்க டாலர்கிட்ட தான் அந்த விலை தான் பேசுகிறானோ, டாலர் கணக்கில் தான். அதை தான் அவங்க திருப்பி கொடுக்கணும். இப்போ நீ ஈரான் இந்தியாட்ட ஏதாவது வாங்குது அப்படின்னா இந்தியாவுக்கு அமெரிக்க டாலர் தான் அவங்க கொடுக்கணும். ஈரானுடைய பணத்தை கொடுத்தா வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி ஈரான் இப்போ வேற எங்கேயாவது போகுது, சைனாக்காரன்ட்ட போகிறான்னா, சைனாக்காரன்ட்ட எதையாவது வாங்குறான்னா சைனாக்காரன் என்ன பண்ணணும், அமெரிக்க டாலர் தான் ஈரானுக்கு கொடுக்கணும். ஈரானும் இந்த மாதிரி அமெரிக்க டாலர் தான் கொடுத்து வாங்கிடணும். இப்போ அமெரிக்காக்காரன் பொருளாதார தடை விதிச்சதுனால ஈரானுடைய பணத்தை யாருமே வாங்க மாட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஈரானால வெளியில் வியாபாரம் பண்ண முடியாது. ஈரானோட காசு செல்லாத காசு மாதிரி ஆயிரும். எனக்கு புரியல இன்னும் தெளிவா. ஜெயின்ஸா, நீனு நானும் ஒரு மல்லிகை கடை வச்சுக்கிறேன், எய்த்தாப்பில். நீ கொஞ்சம் சின்ன கடையாக வச்சுக்கிறேன், நான் பெரிய கடையாக வச்சுக்கிறேன். ஒரு அப்பளை கட்டு வியாபாரி வர்றான், உன்கிட்ட முதல்ல அப்பளம் வேணுமான்னு கேட்குறான். கூடப்பா எனக்கு ஒரு 50 கட்டு அப்பளம் கூட நீ வாங்கிடுற. அடுத்து என்னட்ட வர்றான், என்னட்ட நான் கொஞ்சம் பெரிய கடையில் என்ன எய்த்த கடையில் அப்பளம் கொடுத்தியா அப்படின்னு. ஆமாம் கொடுத்தேன். எத்தனை கட்டு? 50 கட்டு. எனக்கு 1000 கட்டு கொடு அப்படின்னு நான் சொல்லுவேன். அவன் என்ன பண்ணுவான், குசியா, சரி 1000 கட்டு அவங்களுக்கு தந்துடுறேன் அப்படிமா. அதுக்கப்புறம் ஒரு நிபந்தனையை நான் சொல்லுவேன், அந்த ஜெயின்ஸாக கொடுத்தில 50 கட்டு அதை அவளுக்கு கொடுக்கக்கூடாது. அவளுக்கு அந்த 50 கட்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் எனக்கு இந்த 1000 கட்டு வேணாம் அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன். அப்போ என்ன பண்ணுவான், ஆட்டோமேட்டிக்காக அவன் பக்கமே திரும்ப மாட்டான் அடுத்த தடவை. இதே தான் இந்த பொருளாதார தடைன்னா, நான் அமெரிக்கா, நீ ஈரான், இதுதான் இந்த பொருளாதார தடைங்கிறது. சூப்பர், இப்போ தாண்டி புரியுது. இப்படி புரியுற மாதிரி இல்லமா சொல்லணும். அடுத்த நிபந்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிபர் ட்ரம்பின் காசா பிளான், காசா திட்டத்தை ரத்து செய்யணும்னு சொல்றாங்க. காசானா அந்த பாலஸ்தீனத்தில் வைக்குத அதானே, அதே தான். இவன் என்ன பண்ணணும், ஈராக்கில் என்ன இது அணு ஆயுதம் இருக்கு,
அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி ஈராக்கை அடித்து ஈராக்கில் வந்து அவனுடைய டம்மி ஒரு ஆளை கொண்டு வந்து போட்டு இப்போ ஈராக்கில் உள்ள வளத்தை பூரா சுரண்ட ஆரம்பிச்சிட்டான் ட்ரம்ப்பு. இந்த மாதிரி வெனிசுலாவில் அந்த மாதிரி தான். வெனிசுலாவில் வந்து போதைப் பொருள் இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த அதிபரையே அந்த நாட்டுக்குள்ளே போய் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சு அந்த நாட்டோட உள்ள எண்ணெய் வளத்தையெல்லாம் ஆக்கிரமம் பண்ணி வச்சுக்கிட்டான். இந்த மாதிரி அவனுக்கு ஆக்கிரமிப்பு பண்ணுறது தான் அவனுடைய வேலையை. அழிஞ்சு போவானுக்கு. இப்போ அடுத்து காசாவை ஆக்கிரமிப்பு பண்ண திட்டம் போட்டுட்டான். அதனால் என்ன பண்ணுறான், காசா வந்து அழிஞ்சிருச்சு, காசாவுக்கு வந்து நாங்கள் மறுகட்டமைப்பு ஏற்படுத்துகிறோம், காசாவுக்கு நாங்கள் இத்தனை $1000 செலவு பண்ணி அந்த நாட்டை வந்து நாங்கள் செலவு பண்ணி மீட்டு கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி காசாவையும் அவனுக்கு கண்ட்ரோலில் கொண்டு வந்து இஸ்ரேல்கிட்ட ஒப்படைச்சிருவான். அப்போ அங்கே இருக்கிற முஸ்லீம் மக்கள் என்ன பண்ணோம், கொஞ்சம் இருக்கிற முஸ்லீம் மக்களையும் அழிச்சுப்பட்டு காசாவையும் அந்த பாலஸ்தீனத்தையும் இஸ்ரேல் தான் சொந்த நாடாக ஆக்கிக்கிடுவான். இதை வந்து ஈரான் விரும்பலை. என்னைக்கு இருந்தாலும் இது ஒரு பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை ட்ரம்ப் கைவிடணும் அப்படின்னு எல்லாமே தொலைநோக்கு சிந்தனையாகவே அவங்க அமெரிக்காவுக்கு நிபந்தனை விதிக்கிறாங்க. அடுத்த நிபந்தனை என்ன வைக்கிறாங்கன்னா, லெபனான், சிரியா மற்றும் ஏமன் நாடுகளிலிருந்து வெளிநாட்டு படைகள் வெளியேற வேண்டும். இந்த அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இந்த லெபனான், சிரியாவிலாம் இன்னும் இருக்குது. அந்த நாட்டு மக்கள் அச்சுறுத்திக்கிட்டும் அந்த நாட்டை முன்னேற விடாமையும் அந்த நாட்டில் உள்ள வெளிநாட்டு படைகள்லாம் வெளியேறணும்னு சொல்லி ஒரு நிபந்தனையை வைக்கிறாங்க. அடுத்ததுதான் ரொம்ப முக்கியமான நிபந்தனை. ஈரான் மீதான அணுசக்தி உரிமைகளை அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. என்னவுமா ஒரே அணுசக்திங்கிறவங்கள என்னவுமா, இந்த போரே அதை வச்சு தாண்டா நடக்குது. அணுசக்திக்கு இங்கிலீஷில் நியூக்ளியர் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து அணுசக்தியோட இங்கிலீஷ் பேர். இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உலகத்தில் உள்ள பணக்கார நாடு மட்டும்தான் இந்த அணுசக்தியை உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறது இவனுக்கு போட்டுக்கிட்ட ஒரு ஒப்பந்தம். யார், ரஷ்யா, அமெரிக்கா, சைனா, ஜப்பான், இந்த மாதிரி வல்லரசு நாடுகள் இருக்குல்ல, அவங்கள்ட்ட மட்டும்தான் இந்த அணுசக்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள போட்டுக்கிட்ட ஒப்பந்தம். சரிம்மா, இந்த அணுசக்தி வச்சு என்ன தான் பண்ணுவாங்க? இந்த அணுசக்தி எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா, கரண்ட் உற்பத்தி பண்ணுறதுக்கு, மருத்துவத்தில் கேன்சர் புற்றுநோய்க்கு வந்து ரேடியேஷன் தெரப்பின்னு சொல்லுவாங்க. அந்த ரேடியேஷன்லாம் வந்து எதை வச்சு பண்ணுவாங்கன்னா, இந்த அணுசக்தியை வச்சு தான் பண்ணுவாங்க. விவசாயம், அதுக்கப்புறம் ராக்கெட் விடுறாங்கல்ல வானத்துக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு, நிலாவில் போய் ஆராய்ச்சி பண்ணுறேன், அதுக்கு பண்ணுறேன், இதுக்கு பண்ணுறது, அதுக்கெல்லாம் இந்த அணுசக்தி தான் ரொம்ப முக்கியம். எல்லாம் நல்ல விஷயமா தெரியுது, இதுக்கு ஏன் பண்ணுறானுவா? அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற பெரிய பிரச்சனை தான் அணுகுண்டு தயார் பண்ணுறது. இந்த அணுகுண்டு ஒரு இடத்துல போட்டு அணுசக்தியில் தயார் பண்ண ஒரு அணுகுண்டை போட்டோம், நியூக்ளியர் பாம்புன்னு சொல்லுவாங்க, போட்டுட்டீங்கன்னா 200 வருஷத்துக்கு அந்த இடத்துல ஒரு புல் புண்டு கூட முளைக்காது. என்னம்மா சொல்றிய? அதுக்கு சாட்சி தான் 2ஆம் உலக போரில் அமெரிக்கா வந்து ஜப்பான் மேலே போட்ட நாகாசாஹிப் ஹீரோஷிமாங்கிற இடத்துல ஒரு அணுகுண்டு போட்டானுங்க. அந்த இடத்துல இன்ன வரைக்கும் ஒரு புல் புண்டு கூட முளைக்கல. ஓ, இவ்வளோ பிரச்சனை இருக்காதுல்ல. இதுக்கு இந்த போருக்கு என்னம்மா சம்பந்தம்? அந்த அணுகுண்டை ஈரான் தயாரிக்குது அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய குற்றச்சாட்டு. அவனுங்கள்ட்டெல்லாம் ஈக்கிதானே, அப்போ ஈரான் தயாரிச்சா என்ன? ஈரான் தயாரிச்சாதான் இந்த மாதிரி அமெரிக்காவை ஓட விட முடியாதுல்ல, வல்லரசு நாடுகளெல்லாம் ஓட விட முடியாதுல்ல. அவனை எது சொன்னாலும் கேட்கணும்ல. இவனோட பாட்டுக்கு அட்டாமிக் பாம்பு, இதெல்லாம் நியூக்ளியர் பாம்பெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா, அணுகுண்டெல்லாம் வந்துருச்சு என்ன பண்ணுவானுவா? தூக்கி போட்டானுன்னா அமெரிக்காவே அழிஞ்சு போயிருமே. அதுதான் மிரட்டி வைக்கிறது தான். ஓஹா, அதனால தான் இப்போ ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அணுசக்தி தயாரிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒத்துக்கிறணும், நாங்கள் தயாரிப்போம் தான், எங்களை தடுக்கக்கூடாது, இந்த நிபந்தனைகளுக்கெல்லாம் நீங்கள் ஒத்து வந்தீங்க அப்படின்னா இந்த போகிற முடிவுக்கு கொண்டுட்டு வரலாம் எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு வரி சொல்கிறாங்க. என்னன்னா, தட் இஸ் நோ கிரேட் மேட்டர் ஃபார் காட் அப்படின்னா, இது கடவுளுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்றத வார்த்தையும் சொல்கிறாங்க. இது என்ன இது அப்படின்டா என்ன? கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே ஈரானுக்கு இருக்குது. அதனால் எங்களுக்கு இந்த போரை வந்து நிப்பாட்டணுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. நிப்பாட்டனா நிப்பாட்டுங்க, நிப்பாட்டலன்னா அழிஞ்சு போங்க அப்படிங்கிறது அந்த வார்த்தையோட அர்த்தம். இதெல்லாம் கேட்டுப்பட்டு ட்ரம்ப் முதவி என்ன பண்ணுது? இப்போதான் நேற்று திரும்ப சொல்லிக்கிறான் எல்லாரையும், இந்த ஹெர்முஸ் நீர் ஜலசந்தி வழியாக அந்தந்த நாடெல்லாம் பாதிக்கப்பட்டு பெட்ரோல் டீசல் இல்லாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் அந்த ஹெர்முஸ் ஜலசந்திக்கு உங்களுடைய போர்க்கப்பலை கொண்டுக்கிட்டு வந்து ஈரான் அடிங்கண்டு. இதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு, அவன் வந்து தோற்று போயிட்டான், அவன்கிட்ட வந்து அடிக்க சக்தி இல்லை, உலக நாடையே கூப்பிடுறான்ட்டு. யார் வருவா அடிக்க? இவன் தான் எங்கிட்டு போனாலும் அடிக்கிறானுல. ஓடட்டும் மோதேவி. ஆக அப்படியே போய்கிட்டு இருக்குது இந்த போர். இன்னும் போக போக என்ன நடக்குங்கிறத மாமி உனக்கு சொல்கிறேன். என்னடா குட்டி முஸ்தபா? சரிம்மா, என்ன நடக்குங்கிறத பார்க்கத்தான் ஆர்வமாக இருக்கிறேன். வெளியே வந்து என்கிட்ட சொல்லிட்டு போயிடணாமா? சொல்லிவிட்டேன். அப்போ வீடியோவை முடிக்கிறதுக்கு ஐடியா பண்ணிருச்சுங்க இதுங்க. சரி, நம்மளே முடிச்சு விட்டுருவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கம்மா.